பேயோட சக்தி இருக்க பழைய நாற்காலியை ஏலத்துல ஒருத்தர் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துறாரு. இது பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. இதை நம்ம வீட்டுக்கு தேவையில்லைன்னு அவங்க வீட்டாளுங்க எவ்வளவு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா கேட்கவே மாட்டாரு. இந்த கட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை வச்சு வேற ஏதாவது கபோர்ட் கூட செஞ்சுக்கலாம். என்ன ஒண்ணு, இது ஏலத்துல வாங்கும்போது அந்த கடைக்காரன் இது ஜெயில தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னா அது மட்டும் தான் எனக்கு லைட்டா கொஞ்சம் பயமா இருக்குன்றாரு. சேர்ல உட்காந்ததுமே இருக்கு நிறைய விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நாற்காலி ஜெயில இருக்கும்போது கைதிகளுக்கு எல்லாம் டார்ச்சர் பண்ணி அவங்களை சாவடிக்கிற ஒரு பொருளா தான் இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. சரி, இதை வெட்டிலாம் சொல்லி தான் இவரு ட்ரை பண்றாரு. ஆனா இதை வெட்டவும் முடியல. அதனால இதை எரிச்சலாம் சொல்லி ட்ரை பண்ணாலும் எரிக்கவும் முடியல. என்னடா என்ன போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த நாற்காலியும் டென்ஷன் ஆயிட்டு ஒரு பேயோட உருவத்துக்கு மாறுது. டக்குன்னு அவரே அங்கிருந்து போட்டு தள்ளிட்டு வேற ஒருத்தவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு உட்காந்துக்குது. என்னடா இது பழைய காலத்து சேர் மாதிரி இதுன்னு சொல்லி இருந்தாலும் போயிட்டு உட்காரான். அப்படியே அவனை லாக் பண்ணி தூக்கின்னு போட்டு லாரி நேரம் உட்கார வச்சுது. அப்படியே லாரி ஏற்றுது, அந்த ஆளும் மட்டையாயிடுறான். இந்த விஷயத்த அவங்க வீட்டுல இருக்கிற ஆயாவா அந்த குட்டி பையனை தான் பாத்துருப்பாங்க. அவங்க பையன் கிட்ட சொன்னா அந்த ஆள் நம்பவே மாட்டான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த போலீஸோட அப்பா தான் ஜெயில ஒர்க் பண்ணுவாரு. அங்க இருக்க கைதிகள் எல்லாம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அதுல ஒருத்தரோட ஆபி தான் இந்த சார்லியுமே பூந்து இருக்கும். என்ன கொன்னவனோட வம்சத்துல யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சேர்மே பழிவாங்கத்துக்காக வந்திருக்கும். இந்த ஆயா அடிக்கடி அவங்க பையன் கிட்ட போய் போட்டு குத்துனதுன்னு சொல்லி இந்த ஆயாவும் தூக்கிட்டு போயிட்டு கிணத்துலயும் போட்டுரும். இந்த ஆளோட பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிடுது. அவனும் தேடி பார்க்கறான், அவங்க கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆளை போட்டு தெரியலாம் சொல்லி ஜெயிலுக்குள்ளேயே அந்த நாற்காலியே வந்தது. இந்த ஆள் அப்படியே இழுத்து பூச்சிங்கன்னா அப்படியே கரண்ட் ஷாக் குத்தி இந்த ஆளையும் காலி பண்ணிடுது. அந்த வம்சத்திலேயே அந்த குட்டி பையன் மட்டும் தான் உயிரோட இருப்பான். நீ பெரியவன் ஆயிட்டு வா, உன்னை நான் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து போயிடுது. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.